சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம் சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுக்கே சமர்ப்பணம் என்ற தலைப்பில் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் கூட பகிர விரும்புகிறேன். சாய்ராம், இந்த உலகத்தில் எண்ணற்ற மகான்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மகான்களுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இயல்புகள் இருக்கும், தனி சக்திகள் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு பாபா இருக்கார், நம்ம கூட பாபா இருக்கார். பாபாவுடைய சூத உடல் மறைஞ்சி கிட்டத்தட்ட 105 ஆண்டுகள் தொடரும். இந்த நிலையிலும் அவருடைய உபதேச மொழிகள், அதே போல் அவர் பக்தர்கிட்ட காட்டின அந்த தாயன்பு இன்று வரையுமே மறியாத ஒரு பொருளாக இருக்க செய்கிறோம். இந்த நிலையில தான் ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவை தேடி போகும்பொழுது அவருடைய அன்பு கலந்த அந்த முகப்பார்வை, அவருடைய தாயன்பு, இது ரெண்டுமே பக்தர்கள் உள்வாங்கும் பொழுது பாபாவுடைய முழுமையான பக்தர்களாக மாறுறாங்க. செய்கிறோம். இந்த நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை பாபாண்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். இப்போது நிறைய பேர் ஒரு சிலர் கேள்விகள்லாம் எழுப்புகிறாங்க. செய்கிறோம். பாபா தெய்வமா அப்படிலாம் பல பேர் கேட்குறாங்க. செய்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருங்க பார்த்திங்கன்னா மகான்கள்லாம் பெருசாக ஏன் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கும் பொழுதும் ஏன் மகான் பாபாவை கும்பிடுறீங்க, நம்ம நாட்டில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது, அப்படி இருந்து ஏகப்பட்ட தெய்வம் இருந்தும் ஏன் பாபாவை தேடி போகிறீங்க, ஏன் பாபாவை கும்பிட்றீங்க இப்படின்னு ஒரு கேள்வி மேலோங்குது. ஏன் தெய்வத்துக்கு ஈக்குவலாக பாபாவை வழிபடுறீங்க, பாபா தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விகள் எழுப்புகிறாங்க. செய்கிறோம். அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. செய்கிறோம். முதல்ல தெய்வ சக்தியை நம்ம உணர்வோம். செய்கிறோம். இந்த உலகத்தில் எண்ணற்ற தெய்வங்கள் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகும்பொழுதும் ஒவ்வொரு விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே சொல்லுவோம், இப்போது இந்த ஆலயத்துக்கு போனோம், இங்கே நான் முருகரை வழிபட்டேன், இங்கே விநாயகரை கும்பிட்டேன், இங்கே பாபாவை கும்பிட்டேன், எனக்கு இந்த சக்தி கிடைச்சிது, என் மனசு தெளிவாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்வோம். இது எல்லாமே தெய்வ சக்தி. தெய்வ சக்தியோட அளவு என்ன அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அபூர்வ சக்தியாக அது இருந்ததுன்னா அது தெய்வ சக்தி மட்டும்தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞான அறிவியல் உலகத்தில் அப்பாற்பட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா அது தெய்வ சக்தி மட்டும்தான். தெய்வம் தன்னுடைய பக்தர்களை எப்படி வழி நடத்துது அப்படின்னா அவங்களுடைய எல்லா விதம் கஷ்ட நஷ்டத்துலேயும் கூட இருந்து அவங்கள அந்த வாழ்க்கையில் இன்னும் பெருங்கடலை தாண்ட பத்திரமா அவங்கள வழி நடத்து போது. சைராம், இதே அடிப்படையில் தான் நம்ம பாபாவுடைய சக்தியை முழுமையாக உணர முடியும். சைராம், பாபாவுடைய பக்தராக ஆன பிறகு பாபாவிடம் நம்மளை முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது, அவருடைய தாயன்பு பெறும் பொழுது, அவருடைய அற்புதத்தையும் நம்ம உணரும் போது அவருடைய சக்தி என்ன அப்படின்னு நம்ம உணர்றோம். பாபா கடவுளின் அவதாரம் என்று நம்ம எல்லாராலையும் முழுமையாக உணர முடியும். சைராம். அதே போல் தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்ட நஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அவங்க அந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை பத்திரமா தாண்ட நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா எப்பொழுதும் துணையாக இருக்கார். சைராம். இப்போ பார்க்கலாம். சைராம், கடவுள் சக்தியும் பாபா சக்தியும் வெவ்வேறு சக்தியும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மகான், சத்குருவாக இருக்கிற ஒரு மகான் நம்ம பாபா. அவருடைய சக்தி கடவுள் சக்திக்கு ஈடான ஒரு சக்தி. சைராம். நம்ம மனிதர்களாகிய நம்ம ஒரு பிரிவினையாக பிரித்து மகான்களை நம்ம பிரித்து பேசுகிறோம். அது என்ன பொறுத்தல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு பாவமான செயல். செய்கிறோம். கடவுளை நம்ம எந்த அளவுக்கு கும்பிடுறோமோ அதே போல் மகான்களையும் கும்பிடணும். நம்ம சச்சரத்தில் தெளிவாக சொல்லுது, நீங்கள் கடவுளை வேண்டும் பொழுதும் மகான்களையும் அதே போல் கடவுளுக்கு சமமாக நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அதே போல் தான் செய்கிறோம். பாபாவுடைய குருகுலம் ரொம்ப ஒரு அழகான ஒரு குருகுலம். அந்த குருகுலத்துக்குள்ளே ஒரு முறை நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகள் எல்லாமே கீழே இறங்கிடும். செய்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குருகுலம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய குருகுலம். செய்கிறோம். நம்ம பாபா தோரகமாயில் ஷிரடியில் சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். செய்கிறோம்.
இந்த 60 ஆண்டுகள் எவ்வளோ பக்தர்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க, எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்து பாபாண்ட தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தன்னுடைய ஞான உபதேசம் கொடுத்து அவர் வந்து வழிநடத்தியிருக்காரு. அப்படி வழிநடத்தி இன்னைக்கு வந்து 105 ஆண்டுகள் கடந்தும் பாபாவுக்கு முழுமையான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய சக்தி வந்து இறை சக்திக்கு ஈடான ஒரு சக்தியாக இருக்கிறதால மட்டுமே பாபாவை வந்து தொடர்ந்து வழிபடுறாங்க சைரம். மகான் சத்குரு ஷிரடி சாய்பாபா வந்து எந்த நிலையிலும் அவருடைய பக்தர்களை வந்து கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலையில் அவர் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பார். பாபாவை நம்ம கும்பிடும் பொழுது நமக்கு வர கடினமான சோதனைகள் அது எல்லாமே எதிர்கொள்ள தைரியத்தையும் நமக்கு அவர் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாரு. அப்படி அந்த சோதனைகள்லாம் முடிஞ்சு நமக்குண்டான நேரங்கள் வரும்பொழுது நம்மளுடைய குறிக்கோளை அடைய அவர் வந்து துணையாக இருக்கார் சைரம். இதுதான் சைரம் பாபாவுடைய சக்தியும் இறைவன் சக்தியும் ஒன்று என்று சொல்கிறதுக்கு காரணம். சைரம் நம்ம பாபாவுடைய நீலைகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சைரம். ஏன்னா அவருடைய அற்புத சக்தியை வந்து மனிதராக இருக்கிற நாம் அனைவருமே ஆழம் காண முடியாது சைரம். அது வந்து பாபாவுடைய சக்தி வந்து ஒரு கடலை போன்றது. அந்த கடலுக்குள்ளே முழுங்கி விலை மதிப்பெற்ற ஞானம் என்னும் முத்துக்களை எடுக்கலாம். நம்ம சச்சரிதம் சொல்கிற போல் ஞானம் என்னும் முத்துக்களை எடுக்கலாம் சைரம். ஒவ்வொரு பக்தர்களுமே நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. கண்டிப்பாக பாபா உங்களுக்கான நல்ல ஒரு நேரத்தை உருவாக்குவார். எந்த கடினமான சூழ்நிலையிலையும் மனதைரியத்தை இழக்காமல் அவருடைய திருவடியை வணங்கி நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை பாபா நிறைவேற்றி கொடுப்பார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை இந்த பதிவில் சொல்கிறேன் சைரம். மகான் சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய திருவடியை தொட்டு வணங்கும் பொழுது அவர் வர நல்கும் கரத்தால் நம்மளுடைய தலையில் அவருடைய கையை வச்சு பிளஸ் பண்ணும் பொழுது அவர்கிட்ட இருக்க சக்தியை தன்னுடைய பக்தர்கள் தலையில் அழுத்தும் பொழுது தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்ட எல்லா கரும நிலைகளும் பாபா வந்து முற்றிலும் எடுத்துடுறாரு வெளியில். அதனால் எந்த ஒரு பக்தர்களுமே கவலைப்பட தேவையில்ல. தொடர்ந்து பாபாவுடைய நீலைகளை படிங்க, எண்ணற்ற பக்தர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இறைவன் பாபாவுடைய புகழை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.